உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இறை ஊழியர் தேவ சகாயம் பிள்ளையை பற்றிய அருமையான ஒரு நிகழ்ச்சியை இங்கு அரங்கேற்றிருக்கிறீர்கள். கிராமிக கலையின் வழியாக வெளிப்படுத்த இருக்கிறீர்கள். அதற்காக உங்களை நான் அதிகமாக பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இறை ஊழியர் தேவசாயம் பிள்ளை பற்றிய நிகழ்ச்சி என்றவுடன் தான் நான் ஓடோடி வந்தேன். ஏனென்றால் அவர் பிறந்து 300 வருடங்கள் நிறைவு பெறுகின்றது. 300 வருடங்களாக அவர் நம்முடைய உள்ளத்திலே புனிதராக ஒரு முறை சாட்சியாக இருக்கின்றார். இன்னும் ஒரு சில வாரங்களிலே திருச்சபை முறைப்படி அவர் புனிதராக உயர்த்தப்பட இருக்கிறார். மிக குறுகிய காலத்திலே இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக இன்று அந்த தேவ சகாயம் பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாறை இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக நாங்கள் எடுத்துரைக்க இருக்கிறோம். ஏனென்றால் இந்த கலைகள் சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்பதாக உள்ள கலை இந்த தோல்பாவை கூத்து என்பது. முன்னால கிராமமாக இந்த தோல்பாவை கூத்தை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருப்பார்கள். இப்போது கால சூழ்நிலையில் இந்த தோல்பாவை கூத்து இங்கேயுமே நடத்தப்படவில்லை. இப்படி அந்த ஆண்டவருடைய அருள் இந்த தேவசகாயம் பிள்ளையினுடைய கதையை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த கதையை நடத்த வேண்டும் என்றால் என்னுடைய வயசு பத்தாது. ஏனென்றால் நான் ஒரு சிறிய வயது உள்ளவர், சுமார் ஒரு 36 வயது தான் இருக்கும். எனக்கு படிப்பறிவே கிடையாது. என்னுடைய பேரை கூட நான் சரியாக எழுதியிருக்கிற மாட்டேன். இந்த தேவசகாய பிள்ளையை இந்த கதை வரலாறை எங்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த கதையை ஏற்பாடு செய்து தந்த நமது தமிழரசு ஐயா அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தந்தையானவர்கள் இந்த கதையை எங்களுக்கு இந்த தேவசகாய பிள்ளைகளுடைய கதை வரலாறை சொல்ல வேண்டும், அனைத்து மக்களும் இதை அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு இதை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட மறுபடியே எனக்கு வேறு இடத்தில் ஒரு 20,000 ரூபாய் புறப்பரம் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் அவருடைய கதை வரலாறு நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லும் போதே எனக்கு ஒரு நன்மை பிறந்தது. அப்போதே என் மனதில் ஒரு தோன்றியது, ஆஹா, இருந்தாலும் அவருடைய வரலாறு பேச வேண்டும் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு நன்மை கிடைத்தது என்று நினைத்தேன். அப்போது இருந்து 1 மாதம் காலமாக எனக்கு படிப்பறிவு இல்லாதனால் அந்த கேஸ்ட் மூலியமாக ஜெயபதி ஃபாதர் அவர்களை போய் பார்த்தேன். அந்த ஃபாதர் அந்த கதையை வரைந்த அவரிடம் என்னை கூட்டி சென்று அந்த கதையுடைய வரலாறை கேசட்டை எனக்கு கொடுத்து, இந்த கேசட் மூலியமாக நீ இந்த கதையை நல்ல முறையாக நடத்துவாய் என்று அவர் ஜெபம் பண்ணி என்னிடம் கொடுத்தார். அதே போன்று அதை அந்த கதையை எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் மனதில் புரிந்து வைத்து நடத்த இருக்கிறேன். இந்த கதை
கதையில் சொல் குத்தமோ, பொருள் குத்தமோ, சாரீர குத்தமோ, இசை குத்தமோ, கால குத்தமோ, மேல குத்தமோ, ஏதேது குத்தங்கள் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதை போன்று எங்களுக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக மிக அருமையாகவும் மிக பண்பாகவும் பாசமாகவும் ஒரு பணிவான இறக்க குணத்தோடு வந்து நம்மளுக்கு அந்த இயேசு தொண்டில் செய்யும் ஃபாதர் அவர்கள், இயேசு ரத்னம் ஃபாதர் அவர்களுக்கு எங்களுடைய தோல்பாவை கூட்டத்துக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை கூட்டு மூலியமாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த இயேசு தேவசகாய பிள்ளைகளுடைய வரலாறை உங்கள் முன்பதாக பாட இருக்கிறேன். அது முன்பதாக ஒரு சின்ன காமெடிகள் எல்லாம் வரும். ஏனென்றால் மக்கள் முன்பதாக கதையை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் வந்து ரசிக்க மாட்டார்கள். அதனால் அதில் இடையில் ஒவ்வொரு காமெடிகள் இணைத்தால்தான் மக்களும் ரசித்துக் கொண்டிருப்பார்கள், இருக்கின்ற மாணவர்களும் சிரித்து மகிழ்வார்கள். ஏனென்றால் பழைய காலத்தில் முன்னாலே சொல்லி வைத்திருக்கிறார்கள், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பார்கள். அதே போன்று இந்த தோல் பாவை கூத்து மூலியமாக சிரிப்புகள் அதிகமாக வரும். ஏனென்றால் சில காமெடிகள் நாங்கள் பண்ணுவோம். அந்த காமெடிகளை கண்டு அவர்கள் சிரிப்பார்கள், அவர்கள் நோயே இதிலே செல்லும். அது எங்களுக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இடையில் ஒரு சிறிய காமெடிகள் போட்டிருக்கிறோம். அதிலேயும் குற்றம் குறை இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதை போன்று நல்ல ஆதரவும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இதோ சிறு காமெடிகளை சென்றுவிட்டு அதற்கு பிறகு தேவசகாய பிள்ளையுடைய வரலாறை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். ஜோர கைத்தட்டை பார்க்கலாம். காப்படி மானமா அப்படி வெக்கம் போகுது. எந்த பக்கத்தில் போகுது? இந்த பக்கம் போகுது. இல்லை உருவத்திலே சொல்லாதடா. அப்போ உன் பேர் தான் என்ன? எனக்கு தான் சூப்பரான பேர் இருக்க. என்ன பேரு? என் பேர் உனக்கு தெரியாதோ? எனக்கு தெரியாத கொஞ்சம் சொல்லுவாமா? கை குச்சி அழகா அடே சுப்பிரமணி சாந்தி மன்மத ராஜா. என்னது மன்மத ராஜா? இல்லை உன் மூஞ்சி பார்த்தா மன்மத ராஜா மாதிரியா இருக்கு. முன்ன நல்லா பின்ன வரணும், பின்ன வரணும். இல்லை உனக்கு பாச படிக்கணுமா? ஆமா பாச படிக்கணுமா? இல்லை அப்படின்னா இவர்கிட்ட பாச படிக்கலாம். அப்படியா? நீ என்ன பாஷை படிக்க போற? இல்லை நான் ஹிந்தி. அப்ப நான் ஒரு பாஷை படிக்கணுங்களா? நீ உருது
வணக்கம் வணக்கம் கோமாளி வணக்கம். உங்களுக்கு என்ன பாஷை வேணும்? இந்த உருது பாஷை. உருது பாஷை? அந்த உருது பாஷை. அப்படி என்றால் நான் சொல்வதை கொண்டு சொல்வீரா? சொல்லுவேன். எக்காய் துக்காய் தூநாய் தூநாய். என்னாச்சும் வங்கு நாய் தான். இல்லை எக்காய் துக்காய் தூநாய்னா 1 2 3 அப்படி சொல்ல வேண்டியதானே? அக்கா அக்கா மனசா வரல தெளிவா சொல்லும். எக்காய் இன்னும் பாருங்க அக்கா வராமா? இல்ல அக்காவை கேட்கல. ஏதோ எக்காய் என்ன காய் இளவோ நீ சொல்லும். எக்காய் இல்ல இன்னும் காய் தான் காரணம். எனக்கு இப்ப பாஸ் படிக்க முடியாது இல்லையா? சரி நீ சொல்லும். எக்காய் துக்காய் தூநாய் தூநாய். இவன் அடிபட்டு சாவான்னு ஒரு மாதிரி கேட்டுவான். போயிட்டு வா. என்ன சொல்லுமையா? சொல்லணுமா? எக்காய் துக்காய் தூநாய் தெக்க வடக்க மேக்க. ஓ அப்படி இல்லை. தெக்க வடக்க மேக்க இல்லை. எக்காய் துக்காய் தூநாய் தூநாய் என்று அழுத்தமாக துப்புரவாக சொல்லணும். இது மதிய சொல்லியிருந்தா மூஞ்சில துப்பிட்டே பேசிக்கோங்களா? ஓய் துப்புரவாக பேச வேண்டும். ஓ துப்புரவாக பேசணுமா? தெக்க வடக்க மேக்க. போயிட்டு வர குடிப்பிக்காத. என்ன அவனுக்கு பாச சரியா வரல. நான் சொல்வதை கொண்டு சொல்லி பாச படிச்ச வந்துடும். அப்படியா? சரியா? என்ன செய்யணும்? எக்காய் துக்காய் தூநாய் என்று அவர் ஒவ்வொரு கண்ணத்தில் அடிக்கணும். சரி நீர் வந்து டோன் தீன் என்று அவர் கண்ணத்தில் அடிக்கணும். அப்போ பாசம் வந்துடும். அப்படியா? இல்லை தம்பிக்கோ என்னடே? இல்லை நான் எக்காய் துக்காய் தூநாய் என்று நீ என் கண்ணத்தில் அடிக்கணும். சரி டோன் தீன் என்று நான் அவன் கண்ணத்தில் அடிப்பேன். இல்லை அடிச்சு கொள்ளதுக்காக பார்க்க? இல்லை இல்லை பாசம் படிச்சிருக்கு. இல்லை நீ மூச்சவன் நான் இளையவன். நான் கை நீட்டி உடனே அடிக்கலாமே? இல்லை சும்மா பாசம் படிக்கிறது தானே? அப்ப நீ அடி. எட் டோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க. எட் டோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க. இல்லை வெள்ளடி அடிக்க மாட்டேன். வேற மாட்டிக்கான் வெள்ளடியா? எட் டோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க. எட் டோன் தீன் தீன் அடி உரைச்சு அடிக்கான். நீ அடி. மோனா அடிபட்டு சாப்பிடலாம். பாவி போய் அண்ணன் காரணம் அடிக்க மாட்டேன்னு பார்த்தா தூக்கி தூக்கி ஓட்டு நடிக்காம. என்னாச்சுன்னு தெரியல. மூச்சு இல்ல. ஏன் தப்பி செத்து போன தப்பி எட்டி என்னாச்சுன்னு தெரியல. தப்பி ஆச்சு என்னாச்சு? தம்பி எட்டில தம்பி எட்டி சும்மா இல்ல நான் செத்து போனோம்ல. என்னமோ சொல்லிட்டு பார்த்தா என்னது செத்து போனா? செத்தவன் எப்படி பேசணும்? இல்ல தம்பி எட்டி சும்மா எல்லாமே செத்து போனோம்ல. செத்து போனா தூக்கி போட்டு முடிச்சு போடுறான். சிரிப்புகள் வரும்போது அழகாக சிரிக்கலாம். இடையில் இடையில் சிரிப்புகள் காட்ட இருக்கிறோம். இதோ கதைகள் ஆரம்பித்து இருக்கிறது. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. எங்க போனாங்கன்னு தெரியலையே. எங்க போனாங்க? என்ன தேவனே தேவனே என்னடா? அண்ணே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? சரைய அண்ணனே கூப்பிடுங்க. அண்ணே சரையண்ணே சரையண்ணே. எப்பா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவேப்பா. நம்ம தேவசகாய பிள்ளைய நல்லா வேண்டிக்கிட்டு போங்க. நல்ல முறையில படிப்பீங்க. செஞ்சுதா நம்ம தேவசாலை பிள்ளைய நம்ம தொழுதுட்டு போனோம்னா நல்லா படிப்போம்.
அப்படியா? ஆமா, இந்த இந்த சாமியை ஏன் சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க? உனக்கு தெரியாதா? எங்க தாத்தா கிட்ட கேளு, நல்லா இந்த கதையை பத்தி நல்லா சொல்லுவாரு. அப்படியா? எனக்கு கதையெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா விருப்பப்படுவேன். மணி 8 தான் ஆச்சு, 9 மணிக்கு தான் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். தாத்தா 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 அந்த சாமியுடைய கதையை சொல்லுங்களேன். அவருடைய வரலாறு சொல்லணும்னா அவர் வயசு பத்தாது. ஏன்னா அவருடைய கதை அப்படியான கதை. அப்படியா தாத்தா? அந்த ஆண்டவர் இயேசுடைய வரலாறு எப்படி இருக்குதோ, அவர் என்ன பாடுபட்டாரோ அதே போன்று தேவசகாயம் வெளிப்பட்டார். அப்படியா? அவரு பிறப்பினால் ஒரு குருக்களுடைய மகன். அவர் ஒரு இந்து குலத்தில் பிறந்தவர். அப்படியா தாத்தா? இப்போ இவன் சகாயம், அவன் தேவாலயத்தை எதுக்கு பேர் வச்சிருக்கோம்? அவர் பேரதான் தேவ சகாயம் என்ற பேரை அவனுக்கும் வச்சிருக்கோம். ஏன்னா அவன் பேர் வச்ச பிறகுதான் இவங்க பிறக்கும் போது இவங்க எல்லாம் எடை குறைச்சிருந்தாங்க. அப்போ தேவ சகாயம் பிள்ளைய நினைச்சு உங்க பேரை விட்டோம், வீட்டு பேரை விட்டோம். அப்பதான் நல்ல முறையில வந்தாங்க. இன்னைக்கு இவன் காலேஜுக்கு போறான்னா அவருடைய அருள்னாலதான் போயிட்டு இருக்கிறான். அப்படியா தாத்தா? ஆமா. அப்பா 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 என்னப்பா? அப்பா, நான் ஆபீஸ்க்கு சென்று வருகிறேன். நம் மருமகளை நல்லா பார்த்து கொள்ளுங்க. எப்பா, பேர பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறதாப்பா. நீ தேவசகாய பிள்ளையை துதித்து கொண்டியா? ஆம், அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு சென்றதா எனக்கு எவ்வளவு நன்மையெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் எனக்கு பதவி உயர்வும் கிடைத்திருக்கிறது. எப்பா, எல்லாமே நன்றியை சொல்லணும்னா நாம் தேவசகாயத்தை தான் சொல்லணும். சரி, வருகிறேன் ஐயா. போயிடுவாப்பா. பாத்தியாமா, என் மகமாது. அப்படியா? இன்னைக்கும் அவரை பார்த்தாருன்னா விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு போவான். ஏன்னா அவன் போற இடமெல்லாம் நல்ல வெற்றியை கொண்டு வருவான். தாத்தா தாத்தா, நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப இனிமையா இருக்கு தாத்தா. அந்த தேவசகாய பிள்ளையுடைய கதையை சொல்லுங்க தாத்தா. எப்பா, சரி சரி சொல்றேன். தாத்தா 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 தாத்தா, உங்களுக்கு சுவர் இருக்கிறா? சுவரும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த தேவசகாய பிள்ளை இருக்கிற வரை எனக்கு சுவரம் வராது, பிரசரம் வராது. நான் உயிர் இருக்கிற வரை அவரை நினைச்சிருப்பேன். அதனால எனக்கு ஒண்ணுமே வராது. இல்ல, இப்போ சிக்கன் குனியா சிங்கு காய்ச்சல் ஒரு காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் டெஸ்ட் பார்த்துக்கிடுங்க. டெஸ்ட் எல்லாம் வேண்டாமா? போங்க 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 போங்க. தாத்தா, இவ்வளவு நம்பிக்கை இருக்கீங்களே? ஆமாம்மா, அவருடைய வரலாறு நான் சொல்றேன், கேட்கியா? சொல்லுங்க சொல்லுங்க. அவரு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலை பக்கத்துல நட்டாளம் என்ற கிராமத்துல 1712 ஏப்ரல் 23 நமது வாசுதேவன் நம்பூதிரி தேவிகளுடைய வயிற்றில் பிறந்தார்கள். நீலகண்டன். அப்படியா தாத்தா? அவர் பேரு நீலகண்டரா? ஆமா, அவரு பிறப்பு நாள் இருந்தனால அவருக்கு இந்த நீலகண்டன் என்று பேர் வச்சாங்க. அப்படியா தாத்தா? அது மட்டும் இல்ல, பிறக்கும் போதே நல்ல கல்வி எல்லாம் நல்ல கற்று வந்தாரு. உங்க போல வயசுல நல்லா படிச்சு வந்தாரு. அப்படியா தாத்தா? ஆமா, அது மட்டும் இல்ல. ஆனா வாலிப பருவம் வந்த பிறகு நம்ம அவருக்கு கல்யாணம் வயது வந்துட்டு. சரி, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சது எங்க தெரியுமா? எரணியல் பக்கத்துல மேற்கோட்ல பார்க்கவி என்ற பெண்மணியை திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆமா, அவருக்கு திருமண முடியையும் நம்ம அவருக்கு அரசுல இருந்து நல்ல பணிகள் எல்லாம் வந்தது. அப்படியா? திருவள்ளங்கோடுல இருந்து அந்த அரண்மனையை புதுப்பிச்சு வைக்கணும்ங்கிறதுக்காக அவருக்கு அரசு பணியெல்லாம் ரொம்ப பதித்து வந்தது. அப்படியா? அதுக்கு பிறகு நம்ம வெள்ளக்காரர்கள் புரட்சிக்காரர்கள் போராட்டம் போது நம்ம தக்கலை பக்கத்துல 1741 தக்கலை பக்கத்துல போர் நடந்தது. அப்படியா? ஆமா, அப்போ மந்திரி நம்ம தலவாய் அவருடைய தலைமையில போர் நடந்தது. அப்போ அந்த வெள்ளக்காரர்கள் எல்லாம் வைத்து அதுல 24 பேரை கைது செய்து வந்தாங்க. அப்படியா தாத்தா? அதுல முக்கியமானவர் யாருன்னா வில்நாயகன் என்பவர். அப்படியா? ஆமா, அவர்களே அரசு செய்து வச்சிருந்தாங்க. சரி, அவர் அந்த அரசு மேல நல்ல பற்றுதல் கொண்டு நம்ம திருவண்ணாமலை இதுல அவருக்கு பணியெல்லாம் கிடைச்சி வேற 2வது
அப்போ நீலகண்டனுடைய ஊர்ல வாழை மரம் நெல் எல்லாம் அழிஞ்சு ரொம்ப பஞ்சத்துல ஏற்படுத்திச்சு. அப்போ நீலகண்டன் ரொம்ப கஷ்டமா இருந்தாரு. அப்படியா தாத்தா? அது மட்டும் இல்ல, அந்த வில்நாயகனிடம் வந்து சொல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க வாங்க, ஒரு வேத புக்கு இருக்கிறது, இதை எடுத்து படிக்க, இது உங்களுக்கு நன்மையா இருக்குன்னு சொல்லும் போது நீலகண்டர் படித்துக் கொண்டே இருக்கும் போது அந்த இயேசுடைய மனதில் அவருக்கு பற்றுதல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இயேசுயே திரித்தார். ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர், நம்மளுக்காக பாடுபட்டவர் இயேசு ஒருவரே என்று அவருடைய மனசில் தோன்றியது. உடனே வடக்கன் குளம் இருக்குல்ல, ஆமா, நமது வடக்கன் குளம் நமது பரஞ்சோதி பாதர் அப்படின்னும் 1745 ஞானஸ்தானம் பெற்றார். அப்படியா? அப்பதான் தேவ சகாயம் பெற்றார். அப்போது பார்வதிக்கு வந்து மனைவிக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, வடக்கன் குளத்துல இருந்து ஞானஸ்தானம் பெற்ற நீலகண்டரு வடக்கன் குளம், ராஜாவூர், ஆசாரி பள்ளம், நெய்யாத்தக்கரை, இப்படி எல்லாம் இந்த இயேசு பத்தி கதைகளை சொல்லிக்கிட்டே வந்தாரு. சொல்லிட்டு வரும்போது அது பிடிக்காத பூசாரி நமது மந்திரி இருக்கார் பத்தியா? ஆமா, மந்திரியிடம் புகார் சொல்லி மகாராஜா திருவனந்தபுரம் மகாராஜா சொல்லி எடுத்து அவரை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்று அவரை அரெஸ்ட் செய்தாங்க. அப்படியா? அரெஸ்ட் செய்தாங்களா? நமது 1749 நம்ம நீலகண்டனை அரெஸ்ட் செய்தாங்க. அப்படியா? அப்போ அவருக்கு தேவசகாயம் இல்லைன்னு பேரு. அப்படியா? என்ன கொடுமை எல்லாம் படுத்துனாங்க தெரியுமாமா? என்னன்னா அடி அடிச்சாங்க. 6 மாச காலமா ஜெயிலே போட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாம்பு அடிக்கிற இடத்துல, பாம்பு குத்தி இருக்கிற இடத்துல அதுல எல்லாம் போட்டு சித்திரவதை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு மூல காரணமே அந்த பூசாரியும் அந்த தலவாய் மந்திரியும் தான். இங்க பாரு, இப்ப அந்த கதையை நம்ம இப்போ எடுத்து சொல்ல போறோம். பாரு, நாம் இந்து மதத்துக்கு வரலாற்றான். ஐயா மந்திரி, மந்திரி வாருங்கள், குருக்களே வாருங்கள். ஏன் இந்த கோபத்தில்? தேவ சகாயத்தை பார்த்தீர்களா? இன்னும் அவன் மதத்தை மாற்றுகிறான். நம் மதத்தை விட்டு அவன் மாறி மாத்தாளர் மதத்தை மட்டும் அவன் துதித்துக் கொண்டே இருக்கிறான். ஆம், அவனை ஏசில் விடக்கூடாது, லெவலை விடக்கூடாது. பாம்பு குத்தியில் போட்ட பிறகும் பாம்பு குத்தி கூட சாகவில்லை. நான் அந்த மகாராஜாவிடம் சொல்லி அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். ஆமா, வாருங்கள், போய் மகாராஜாவிடம் சொல்லுவான். வாருங்கள் வாருங்கள் மகாராஜா, வாருங்கள். இந்த ஆத்திரமாக வந்திருக்கிறீர்கள் மந்திரி, ஏன் இந்த கோபம்? மகாராஜா, பார்த்தீர்களா, அந்த நீலகண்டனை பாவம் 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 என்று சொன்னீர்கள். அவன் மதத்தை மாற்றிக்கொண்டு தேவசகாயம் என்ற பேரில் எல்லாத்தையும் பொய்யை மாற்றிக் கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் மதத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லாரும் அங்கங்க சர்ச்சையை கட்டுகிறார்கள், கோயில் கட்டி கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மகாராஜா, அப்படி என்றால் யார் ஒருவர் ஏசி என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் நாட்டில் ஆணி எடுத்து குத்துங்கள். சரி, வாயை திறந்தால் சாணியை கரைத்து ஊசுங்கள். சரி, அது மட்டுமல்ல, தேவசகாயத்தை கொண்டு வாருங்கள். இங்கே அவனை 6 மாத காலங்களும் போட்ட பிறகும் அவனுக்கு அறிவுகள் வரவில்லையா? அப்படி
அதில் நான் காவாசி கூட இன்னும் அடி வாங்கவில்லை. அவரே இந்த அடியை தாங்கிக் கொள்ளும் போது நான் ஏன் தாங்கிக் கொள்ள மாட்டேன்? அடிகள், என்னை சித்திரவதை பண்ணுங்கள், என்னை கொள்ளுங்கள், அந்த இயேசுநாதரை துதித்துக் கொண்டேதான் இருப்பேன். அந்த இயேசுநாதர் தான் எனக்கு ஒரே கடவுள், ஒரே தெய்வம். என்னிடமே ஒன்றி கதைகளை சொல்லுகிறாயா? இவனை கொண்டு சென்று எரும மாட்டுக்கு மேல் கொண்டு 14 நாள் அவனுடைய பேர் பட்ட இடங்களில் எல்லாம் சுத்தி வளைத்து கொண்டு வாருங்கள். ஒன்று 6ஆம் சிறையில் அனைத்து சிறைகளையும் போட்டு அவனை சித்திரவதை பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, கொண்டு சென்று தாத்தாரி வழியில் வெளி வைத்து கொண்டு விடுங்கள். வேணாமா? உனக்கு இது வேணாமா? நல்ல அரசர் பதவி கிடைக்கும் போது நல்லா உட்கார்ந்து திங்க தெரியாம இப்படி அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கிறா, பிழைக்க தெரியாதவனே. ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால் எப்படியோ பிழைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நினைக்கவில்லை. நம்மளுக்காகவே பாடுபட்டார், நம்மளுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டார், நம்மளுக்காகவே உயிரிழந்தார். அவர் நினைத்திருக்கலாம் அல்லவா பிழைப்பதற்கு. நான் என்ன நினைக்க வேண்டும்? நான் எனக்கு வாழ வேண்டும். அந்த இயேசுடைய என்னுடைய உயிரிழக்கும் வரை அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்போ அடிபட்டு தான் சாவணும். தூக்குங்களா, எரும மாட்டுக்கு மேல வைத்து 16 நாள் இவருக்கு பேர்பட்ட இடமெல்லாத்தையும் சுத்தி கொண்டு வரணும். எப்படி நாம் நினைத்தது ஒன்று மந்திரி, எப்படி நீலகண்டன் அடிபட்டே சாகுகிறார். நம் பேச்சு கேட்கவில்லை என்றால் அப்படித்தானே அடிபட்டு சாவான். மந்திரி, சரியாக சொன்னீர், சரியாக சொன்னீர். பாருங்கள், அது மட்டுமல்ல, அவனை சுண்ணாம்பு காலவாசியில் வைத்து வீழ்த்த வேண்டும். ஆம் ஆம். ஆனால் மகாராஜா கொஞ்சம் தான் சொல்லுவார், நாம அதுக்கு மேல அதிகமாக செய்ய வேண்டும். அவனை சுண்ணாம்பு காலவாசியில் வைத்து நீட்டி அவனை சித்திரவதை பண்ணி கொள்ள வேண்டும். அந்த தேவசகாய பிள்ளை எவ்வளவு தூரமோ சொல்லி சொல்லி பார்த்தாரு. அரசருக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. இல்லை, அரசருக்கு ஏறினா அந்த தாடி முளைச்ச சாமியார் இருக்கா மாதிரி பூசாடி. ஆமா, அவன் செய்யற வேலை தான் பார்த்துக்க. அவன் மட்டும் இல்லை, அந்த தலவாயி நம்ம மந்திரி இருக்கா மாதிரி. ஆமா, அந்த பையன் செய்யற வேலை. பாவம், அவரு இயேசுவை பத்தி துதிக்கிறாரு. அவங்களுக்கு பிடிச்ச மதத்துல சேர்ந்துக்கிடுறாங்க. ஆனா அந்த தலவாய்க்கு என்ன வந்தது? அவனுக்கு வைத்தறிச்சல்ல வருது. என்னாச்சோ? அது மட்டும் இல்லை, நம்ம அந்த தேவசகாய பிள்ளை அடிபட்டுருக்காரு, 2 ரத்தமா கொட்டுச்சுல. ஆமா, அதுல மிளகெல்லாம் வச்சு ஆகுறாங்க. பாவம், அவர் துடிக்கிறார் புழு மாதிரி. ஆனா துடிச்சாலும் அந்த இயேசுவை பத்தி, அந்த இயேசுதான துடித்து கொண்டிருக்கிறாரு. ஆமா, எப்பா சாதாரணப்பட்ட ஆளுகள் அடிப்பட்டா செத்து போவாங்க. ஆனா அவரு இவ்வளவு தூரம் படைச்சிருக்காருன்னா அந்த இயேசுடைய கருணை இருந்ததுனால தானே படைச்சிருக்காரு. ஆமா, அப்போ அந்த ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு அவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமாடே. ஆமால, என்னாச்சோ நம்மளும் மனசு மாதிரி நம்மளும் வேதத்துக்கு சேருவோமாடே. இல்ல, நம்மளும் அப்படித்தானே சேரணும். ஏன்னா இயேசு உயிர் உள்ள கடவுள். ஆமா, இறந்தாலும் திரும்பியும் மீண்டு வந்தவர் இயேசு தானே. ஆமா, நம்மளுக்காக அடிபட்டு முதற்பட்டு குத்துப்பட்டு எல்லா பட்டும் இயேசு சிலுவையை அடைகிற வரைக்கும் அவர் இன்னும் இன்னுமே பார்க்கல. என்னை எவ்வளவு நாளும் அடிக்கிறேன்னு சொன்னவர் இயேசு ஒருவதானே.
வா 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 இல்ல அந்த காட்டுக்குள்ள கொண்டு போறாங்க பாவம் அந்த காட்டுக்குள்ள கருவோட எல்லாம் இருக்கு அதை தூக்கி போட்டு அடிப்பாங்க உங்களுக்கு இல்ல வா இங்க ஐயோ பாவம் இல்ல அந்த மாதிரி தேவசாலை பிள்ளைய இந்த பன்னி கட்டி கொண்டு போகுது ஆமா கம்ப வச்சு கட்டி கொண்டு வராதுல சி பாவம் இல்ல ஐயோ அள்ளி அள்ளி கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு வா 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 எங்க போனான்னு தெரியலையா எங்க ஓ நம்ம தம்பியை பிடிக்க வந்துட்டானோ எங்க நம்ம அண்ணாச்சி எங்கடே போனா நான் காற்று வாங்க போனேன் ஒரு கருவாடு வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனான் அது கண்ணீர் என்னமாகும் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கருவாடு என்னடி நம்ம அண்ணா செஞ்சிருக்கானோ நம்ம அண்ணா செஞ்சிருக்கானோ என்னாச்சோ சும்மா இருக்க கையை போட்டு நோண்டாத ஏ சும்மா இருக்க ஏ சும்மா இருக்க ஏ நோண்டாத நம்ம திக்கணாங்கோடுக்கு ஏமா ஏமா நம்ம திக்கணாங்கோடுக்கு பெரிய பானை வந்திருக்கு ஆமா இல்ல யானை வந்திருக்கு அதான் பெரிய பானை வந்திருக்கு ஏமா என் கடவுளே ஏமா இல்ல என்னாச்சு ஏமா முடியலப்பா ஏமா கடவுளே ஏமா இல்ல இல்ல வா போய் அந்த பக்கத்துல போய் பார்த்துட்டு வருவோம் ஓடியா 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 நம்மள புரிய குறிச்சி பக்கத்துல வந்துட்டோம் இதுக்கு கீழே ஒரு தள்ளி போடு கீழே தள்ளி போடு நல்ல சொகுசா மேல உட்கார்ந்துட்டு வர்றதை கீழே தள்ளி போடுற அவனை கீழே தள்ளி போடு கீழே தள்ளி போடு அடே கொஞ்சம் போதா பார்த்தா கீழே வரா ஐயோ ஐயோ தாகம் பொறுக்கவில்லை கொஞ்சம் தண்ணி கொடுக்கலே தண்ணி தாகம் எடுக்கிறது சேட்டா தண்ணியா எங்களுக்கே பெண்ணுக்கு வர்றதுக்கு தண்ணி இல்லை உனக்கு மட்டும் தண்ணி வரணும்னாலும் உனக்கு தண்ணி கிடைக்குமா ஏய் இந்த வாடா கடுமையான வெயிலா இருக்கு என்னடா இது இவனை இன்னும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஐயா கொஞ்சம் புளியோர் குடிச்சு கொஞ்சம் மேல நின்றுட்டு போலான்னு பார்த்தேன் ஏய் அந்த இருக்க மொட்டை பாறையில இவனை நல்லா உருட்டி போட்டு காய வையுங்கள் வெயிலில் கிடந்து காயட்டும் அப்படியா வெயில கிடந்து காயணுமா ஆமா காயுங்க காய போடுங்க போங்க அந்த பாறைக்கு கூட்டிட்டு போங்க ஐயா கொஞ்சம் போல தண்ணி கொடுங்களே தண்ணி தாகமா இருக்கிறது நாக்கெல்லாம் வருந்துகிறது இப்போ கூப்பிடுற உன் கடவுள் இயேசு ஆண்டவர் வருவாரு எனக்கு அது கொடுப்பாரு இது கொடுப்பாரு என்று சொன்னியே இப்ப தண்ணி கொடுத்துட்டு பார்ப்போம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா இவனுக்கு மட்டும் தண்ணி வேணுமா போடா தண்ணி வேணுமா தண்ணி பாரு இயேசுவே ஆண்டவா இயேசுவே அந்த மொட்டை பாறைக்கு செல்லு மொட்டை பாறையில் இவனுக்கு எவன் தண்ணி கொடுக்கிறான்னு பாப்பா கொஞ்சம் நின்றுடா
அந்த சாக்கடை தண்ணி இருக்குல்ல, அதுக்கு தண்ணி. ஆமா, அது கொஞ்சம் போல கோடி வந்து குடி குடிக்கிறான்னு பார்ப்போம். குறுக்களே, நீர் சொன்ன மாதிரி கழிக்கிறாயா பூசாரி? இப்ப நான் கொண்டு வரேன். வெறும் மையமான தண்ணி. உனக்கு சுத்தமான தண்ணி கொடுப்பாங்க. சுத்தமான தண்ணி, ஐயமான தண்ணி இல்லாம உனக்கு எங்களுக்கே குடிக்கிறது தண்ணி இல்லையா? இவனுக்கு மட்டும் நல்ல தண்ணி கொடுப்பாங்க. ஆண்டவர் இயேசு தண்ணி கொடுப்பாங்க, தாகம் கொடுப்பாங்க. நீ இயேசு கொடுத்துட்டு பாப்பா. இயேசுவே, உமருக்கு அந்த சிலுவையில் அறையும் போது உமர் தண்ணி கேட்டு உங்களுடைய உயிரை பிரித்தீர். இதோ எனக்கு தாகம் பொறுக்க முடியவில்லை ஆண்டவா இயேசுவை என்று இயேசுவை துதிக்கும் போது இதோ கரும்பாறையாக இருந்த இடத்தில் இதோ தண்ணியானது சீர் பாய்ந்து வருகிறது. தண்ணி இப்படி வருது. ஐயா, சூப்பரா இருக்குடா தண்ணி. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. எப்படி அந்த பாறையில தண்ணி வந்தது? எப்படின்னே தெரியல. பாறையில பலாரம் தண்ணி வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னே தெரியல. என்னன்னே தெரியல. பாறையில எப்படி தண்ணி வந்தது? ஆச்சரியமா இருக்கு. ஐயா, எப்படின்னே தெரியல. அதுதான் அந்த ஆண்டவருடைய இயேசுடைய கருணை இருந்தால் எங்குமே தண்ணி வரலாம். ஆமா, டேய், எங்களுக்கே உன் பாதத்தை சொல்றியா? என்னடா வித்தையை காட்டுறியா? வித்தையை காட்டி மாயாஜாலம் பண்ணி எங்களுக்கு தண்ணி வந்த மாதிரி ஆக்டிங் காட்டுறியா? இல்லை, உண்மையா அந்த ஆண்டவன் இயேசுவையே துதித்ததுனால்தான் அந்த இடத்தில் தண்ணி வந்தது. நான் சரியில்லை. இதோ பக்கத்துல சரியில்லை. பெருமலை பக்கத்துல கொண்டு செல்வோம். மகாராஜா சொன்ன இடம் அதுதான். பெருமலை ஜெயில போட்டு நம்ம பக்கத்துல ஒரு மாட்டு தொழு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு. பச்சை வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துல இவனை கெட்டி வைத்து உரிப்போம். பாருங்க, கேளுங்கள் தரப்படும் கற்பைகள் திறக்கப்படும். பாம்புகள் எல்லாம் கடிக்காமல் அவரை பார்த்து ஒதுங்கியதை கேட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடங்களில் அவர் அடிபட்டு ரத்தம் சிந்தி வந்த இடங்களெல்லாம் பார்த்து மக்கள்கள் எல்லாம் துதிக்கிறது. இதோ ஐயா, ஐயா, என் வீட்டுல தண்ணி வரல. ஐயா, நல்லா இருக்குங்க. ஐயா, ஐயோ, ஐயா, எனக்கு குழந்தையே இல்லை. ஐயோ, எனக்கு 2 நாளாக குழந்தை இல்லை. இங்கதான் எப்படியாவது சொல்ல வேண்டும். என்னை துதிக்காதீர்கள். அந்த ஆண்டவன் இயேசுடைய அருள் இருந்தால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று அந்த அருள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி மகாராஜாவிடம் சொல்லவும் திருவனங்கோடு மகாராஜா என்ன சொல்கிறார்? அவனை சீக்கிரமாக ஆறாவலி கொண்டு சென்று காத்தாடி மலையில் வெடி வைத்துக் கொண்டு விடுங்கள் என்று உத்தரவு அளிக்கிறார். நீங்கள் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் திரளாக வந்து அவர் மதத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறதா? அவனை பிடித்து சென்று ஆறாவளியில் காத்தாடி மலையில் சென்று வெடி வைத்துக் கொள்ள வேண்டுமா? அப்படி
என்னை எது வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த இயேசு ஆண்டவர் ஒருவரை மட்டும் நான் துதிப்பேனே தவிர உங்களை யாரையும் துதிக்க மாட்டேன். ஆண்டவரே, இயேசுவே, என் உயிரை சீக்கிரமாக எடுத்துக்கொள். இது ஒழுங்கு செய்யும் பக்கத்துல வந்திருக்கோம். அப்படியா? இதுல பூவரசு மரம் எதுல நிக்கிது பாரு, அதுல வெயில்ல கட்டி வச்சு காய வச்சா கொஞ்சம் திருந்து வேண்டா, அதுக்கு பிறகு அவனை வெடி வச்சு கொண்டுருவான். ஆமாண்டா, அதுதான் சரி. கட்டி எடுத்து ஒரு குத்து குத்துடா, அவன் அழுதானா இல்லையான்னு பார்ப்போம். சின்ன பையனா அவன் அழுதானான்னு பார்த்தேன். குத்துடா, குத்து குத்து குத்து. கத்தி எடுத்து குத்துனா வலிக்காம இடிக்கவா செய்யும்? ஐயோ ஐயோ, ஆண்டவா, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஐயோ, கத்தி எடுத்து குத்தார்கள். ஐயோ, என்னால் நடக்க முடியாது. ஐயோ, இனி என்ன செய்யறது? கீழே விழுந்துட்டானே. தூக்குடா தலையில, தூக்குடா. இவனை இப்படியே தூக்கி வைக்கடா. தூக்குடா, தூக்குடா, மேல தூக்குடா. அட்டகாசமா இருக்க. இல்ல பாடு பாடு. மலை குடித்தேன், வில்லிக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல என் மாமியால பறி குடித்தேன். வில்லிக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல மாமியால பறி குடித்தேன். மரமலை மாமிட்ட தலையா, அப்படியே கட்ட தலையா. இல்ல ஒரு நல்ல பாட்டு வரைக்கும் என்னாச்சோ, நம்ம அக்கால கல்யாணம் முடிச்சு, அவங்க நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போவாரு. ஆமா, அப்போ நல்ல வாழ்க்கை சொல்லி எடுப்போம். ஆமா, அந்த பாட்டு பாடு மாடு. அந்த பாட்டு பாடு படிக்கட்டு மாடு. படி. புருஷன் வீட்டு வாழ பொண்ணு நல்ல அழகா பாடி முடிச்சுட்டான் பாரு பாட்டு. ஆமா, பாட்டு கச்சேரிக்காரங்க இருக்கானா? இல்லைங்களா? இல்ல வேற பழைய காலத்து பாட்டு படி. பழைய காலத்து பாட்டு படிக்கிறது மாதிரி. பழைய காலத்து பாட்டு படி. துண்ட காணம் துணிய காணம் துணிய காணம் வாழ ஊசி போட்டு வச்சு விடுறான். ஐயோ, ஆண்டவா, கேட்குது. இதுல 2-3 நாளா கிடக்கட்டு. பூவரசு மரத்துல 2-3 நாள் வெயிலையும் மலையில காய்ச்சி குளிர் காய்ச்சல் வந்தாதான் இவன் சரிபட்டு வருவான். அப்பமாவது அவன் மதத்தை மாற்றி கொள்ளுறானா இல்லைன்னு பார்த்துருவான். 2-3 நாளாக மழையும் வெயிலுமாக காய்ந்து எடுத்து தேவசகாய பிள்ளை துடித்துக் கொண்டிருக்கிறார். முட்டைகோசம் இருக்கிறது, போண்டா இருக்கு, ஆம்லேட் இருக்கு, பொரோட்டா இருக்கு, சாப்பிடு. பட்னி எத்தனை நாள் பட்னி தெரியுமா? 2-3 மாசத்துக்கு மேல ஒண்ணும் திங்காம கிடக்கா. நல்ல என்ன நல்லா இருக்கப்பா. சாப்பிடுங்களா, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு செத்தமுடா. டேய், நீலகண்ட இன்னைக்கு செத்தான். அவனை கொல்ல போகுது. தேவசகாயன்னு பிள்ளை என்ன பேரை மாற்றி வச்சிருக்காங்களா? இன்னைக்கு பாம்பு கொத்த போகுது. என் பக்கத்துல போய் கொத்த போகுதுடா, கொத்த போகுது.
நம்மளுக்கு புஸ்கு புஸ்குன்னு கொத்த வருது. தேவசகாயத்தை பார்த்தா பாம்பு பக்கத்துல போய் அப்படியே கடிஞ்சு கீழே விழுது. ஏற்கனவே அந்த ஆண்டவர் இயேசுடைய கருணை அவனுக்கு கிடைச்சிருச்சா? ஏண்டா கீழே போட்டாலும் அவன் சாக மாட்டுக்கான், பாம்பு புத்துக்குள்ள போட்டாச்சு சாக மாட்டுக்கான், இவ்வளவு தூரம் அடிச்சு கொண்டு வந்தாச்சு சாக மாட்டுக்கான். அந்த அப்போ அந்த ஆண்டவர் இயேசு அவனுடைய உடம்புல இருக்காரோ, அவன் உண்மையா பிடிச்சு கொண்டு இருக்கானோ என்னன்னு தெரியலையே. அவனை மட்டும் கொத்ததானுக்கு நம்மளும் இயேசுக்கு மாறிடுவோம்மா. நம்மளும் மாறி நம்மளும் பேர் மாற்றி யாருன்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இனி நம்மளாவது பேரை மாத்திட்டு இருக்க வேண்டியதான். என்னடா சொல்ற? ஏண்டா நம்ம அந்த மதத்துல மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஏசுகிட்ட மாறினா? ஆமா, அவன் ஒவ்வொரு நன்மையை செஞ்சுட்டு வரான். இவ்வளவு மக்கள் அவனை தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க. அவர் செய்யறது நன்மை, நம்ம ஒண்ணுமே செய்யல ஐயா. உங்க பாரு, அந்த பாம்பாவது அவனை கடிக்காது பாரு. பாம்பு துணையா இந்த மாதிரி இருக்கு. 3 நாள் ஆச்சு அவனை இங்க போட்டு, பச்சை தண்ணி கொடுக்கல, சாப்பிடல, ஒண்ணும் செய்யல. அவனுக்கு உயிர் அப்படியே தானே இருக்கு. நம்ம சாப்பிடாம இருந்தா இறந்து போவோம்ல. பாரு, அந்த பாம்பு சுத்திட்டு போயிட்டு மகாராஜா கிட்ட சொல்லிட்டாரு, மகாராஜா சீக்கிரமாக வெடிவைத்து கொள்ள வேண்டுமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சீக்கிரமாக வெள்ளிக்கிழமை பொழுதுமாக அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டாரு. வெடி வச்சு கொண்டுருங்க அவனை. இந்த சிறையில போட்டது சரி, அவனை இழுத்து கொண்டு வாருங்க. அதோ தெரிகிறது காத்தாடி மலை, அந்த மலையை கொண்டு சென்று சுட்டு விடுவோம் அவரை. வாருங்கள் 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 வாருங்கள், வெடி வச்சிருவோம் வாங்க. நம்மளுக்கு சோறு கொடுத்துருக்கா? என்னது சோறு? சோறுக்குள்ள ஒண்ணும் இல்ல, வெடி வச்சு கொண்டுட்டு வாங்க, சோறு கிடைக்கிறது இருக்காது. சரியா வச்சு பாங்க. வாங்கடா, அவனை வெடி வச்சு கொள்ளுவான். வா 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 வா. ஆண்டவரே கடவுள், நான் கடவுளிடம் சீக்கிரமாக செல்லுவது இருக்கிறது, என்னை சீக்கிரமாக கொண்டு செல்லுங்க. ஆனா கடவுள் இவர் முன்னுக்கு வந்து பேசிட்டாரு, இவர் சீக்கிரமா போப்பாரு. வாடா வாடா, காத்தாடி மலைக்கு போவோம். வாங்க வாடா வாங்க வாங்க வாங்க. வெடி வைக்கும் போதாவது அவனுக்கு என்ன வேணும், என்ன இது கடை ஆசை எதுனாவது கேட்ப. பாவம், உங்களுக்கு என்னையா வேணும், உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க. கடைசியில் நான் பார்க்க வேண்டும் என்றால் என் மனைவி ஒருவரை தான் பார்க்க வேண்டும். அடே, அந்த மனைவி பார்கவி அம்மாவுக்கு இப்போ பேர் மாற்றி வச்சிருக்காங்க, அவன் தானா? அவளை கூட்டு வாங்கடா, கூட்டு வாங்க. இயேசு என்னை அழைக்கிறார், கடவுள் என்னை பார்க்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர், நான் செல்கிறேன், நீ வட